அவங்ககிட்ட பயிற்சியில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான பயிற்சி, யோகா, இது மாதிரி பயிற்சிகள்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பயிற்சிகள்லாம் கொடுத்துட்ருக்காங்க. கூடவே சைக்காலஜி ஒரு சப்ஜெக்டாக 1 இயர் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு கட்டாயம் அவங்களால அவங்க மன அழுத்தம் இல்லாமல் வேலை பார்க்கும்போது அவங்களால இன்னும் சிறப்பாக வேலை பார்க்க முடியும். அவங்களும் வந்து எப்படியெல்லாம் வந்து அந்தந்த வயசுக்காரங்கள் எப்படி பழகுறதுங்கிறது நீங்கள் சைக்காலஜிக்கலாக அவங்க படிச்சிருப்பாங்க இல்லையா? அந்த ட்ரைனிங் தான் உங்களை மாதிரி ஆளுங்க கொடுக்குறது. ரொம்ப நன்றி. நமக்காக இன்னொரு நேயர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஆலோசனை நேரம். ஹலோ 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 வணக்கம்மா. ஹலோ வணக்கம். ஹலோ கேக்குது. வணக்கம், சொல்லுங்க. கேக்குது. ஹலோ, கேக்குதுங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். கேள்வி கேளுங்க. நான் கேரளாவில இருந்து பேசுறேன். சந்தோஷம். என் பேரு ஷீலா. சொல்லுங்க. நான் ஸ்டாஃப் நர்ஸா ஒர்க் பண்றேன். எனக்கு பிஎஸ்சி சைக்காலஜி கரஸ்ல படிக்கணும். குட் குட். இப்போ எங்க படிக்கணும்னு அந்த சரி, இப்போ என்ன படிக்கணும், எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்ல முடியுமா? புரியுதுமா? இப்போ என்ன படிச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நான் ஸ்டாஃப் நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கேரளாவில். ஸ்டாஃப் நர்ஸா ஒர்க் பண்றீங்க, ரைட். இல்ல உங்களுடைய பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன? வேற என்ன படிச்சிருக்கீங்க? உங்க அதுல வந்து +2 முடிச்சிட்டு நர்சிங் படிச்சிட்டு இருக்கேன் 4.5 வருஷம். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. சொல்லுங்க. இது வந்து சென்னை பல்கலைக்கழகத்துல பிஎஸ்சி சைக்காலஜி கரஸ்பாண்டன்ஸ்ல இருக்கு, கரஸ்பாண்டன்ஸில் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் சம்மந்தமான துறையில் இருக்கவங்க நிறைய பேர், மெடிக்கல் கோர்சஸில் இருக்கவங்க நிறைய பேர் அந்த கோர்ஸில் அப்ளை பண்ணி படிக்கிறாங்க. இதுக்கு ஸ்டடி சென்டர்ஸ் வந்து த்ரூ அவுட் இந்தியா இருக்கு. ஸோ இது தவிர தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், தமிழக அரசு அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்திலையும் பிஎஸ்சி சைக்காலஜி இருக்குமா. ஸோ அதுலேயும் நீங்கள் அப்ளை பண்ணி படிக்கலாம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலையும் இருக்கு. ஸோ இதில் ஏதாவது கரஸ்பாண்டன்ஸில் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த யூனிவர்சிட்டி மூலமாக நீங்கள் படிக்கலாம். ஓகே, ரொம்ப நன்றிமா. இன்னொரு விஷயம், இவங்க வந்து ஏற்கனவே வந்து நர்சிங் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால நர்சிங்லேயே சப்ஜெக்ட்ஸ் நிச்சயமாக சைக்காலஜிக்கல் பேப்பர் இருக்கும். இது தவிர ஸ்பெஷலைஸ்டாக அவங்க பண்ணணும்னா ஏன் வந்து டைரெக்டாக பிஜி டிப்ளமா யூனிவர்சிட்டிக்கு, இது பிஜி டிப்ளமா இது மாதிரி கவுன்சிலிங், அதாவது பிஜி டிப்ளமோ பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அதில் வந்து பரிசோதனைகள் வராது, வெறும் சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும், பாடத்திட்டங்கள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு இளநிலை பட்டப்படிப்போ இல்லாட்டா முதுநிலை பட்டப்படிப்போ எடுத்துட்டு படிக்கும்போது அதில் வந்து பரிசோதனைகள் வரும், இன்னும் நிறைய விஷயங்கள் சைக்காலஜியில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த பேராமெடிக்கல் லைனில் இருக்கிறவங்க வந்து சைக்காலஜி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. மக்களோட பழகும்போது அவங்க எப்படி அவங்கள டீல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா பேசிக் சைக்காலஜி நாலேஜ் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால நிறைய பேர் இதை ஆப்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் கிளாஸஸ் எடுக்கும் போதும் பார்த்துருக்கேன். எல்லா ஸ்டாஃப் நர்சஸ் நிறைய இருக்காங்க, பிசியோதெரபிஸ்ட் நிறைய சைக்காலஜி படிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் வந்து சைக்காலஜி ஆஃபர் பண்ணி படிக்கிறாங்க. ரொம்ப நன்றி ப்ரொஃபசர். நமக்கு இன்னொரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஆலோசனை நேரம். ஹலோ வணக்கம் சார். ஹலோ வணக்கம், சொல்லுங்க. திண்டிவனம் ஒலக்கூர் சார். சொல்லுங்க சார். திண்டிவனம் ஒலக்கூர் சார். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. என்ன கேள்வி கேட்கணும்? திண்டிவனம் ஒலக்கூர். புரியுதுங்க. திண்டிவனத்துல இருந்து பேசுறீங்க, உங்க நேட்டிவ். உங்க பேர்? திண்டிவனம் ஒலக்கூர் சார், துரைக்கண்ணு பேசுறேன். சரிங்க. உளவியல் சம்பந்தமா பிஎஸ்சி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தேன். சரி. படிச்சு இருந்தீங்களா? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கேன். சரி. கரஸ்ல படிக்கிறேன். கரஸ்ல படிக்கும்போது நமக்கு வேல்யூபிளா இருக்குமா? ஓகே, நல்ல கேள்வி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அதாவது இவர் கரஸ்பாண்டன்ஸில் படிச்சுட்டு இருக்கிறதுனால, அதாவது நீங்கள் சொன்னீங்க ரெகுலராக படிக்கும்போது நிறைய விஷயங்கள் ப்ராக்டிகல்ஸ்லாம் இருந்தது அப்படின்னாரு. இவர் ப்ராக்டிகல்ஸ் அந்த மாதிரிலாம் இந்த சைக்காலஜியை வந்து கரஸ்பாண்டன்ஸில் முடியுமா படிக்க இவருக்கு இருக்குமா? இது வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ எவ்வளோ ஒரு வித்தியாசம் வருதுன்னு சொல்லுங்கள். கரஸில் பண்ணும்போது அவங்களுக்கும் ப்ராக்டிகல்ஸ் உண்டு, பரிசோதனைகள் நிறைய இருக்கு, அந்த சப்ஜெக்ட்லயே இருக்கு. அதாவது ரெகுலர்ல படிக்கிறவங்களுக்கும் கரஸ்ல படிக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெகுலர்ல வந்து அவங்க காலேஜுக்கு ரெகுலரா போய் ஒரு 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இவங்க வந்து இந்த கான்டாக்ட் கிளாஸஸ் நேரங்களில் போவாங்க. மற்றபடி ஒரு 3 நாள் வந்து ப்ராக்டிகல்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுப்பாங்க அவங்களுக்கு. ஸோ இந்த ப்ராக்டிகல்ஸ் அவங்க 3 நாள் அது கம்பல்சரி அட்டெண்டன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அது அவங்க அந்த அட்டன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து எல்லாம் சைக்காலஜி படிக்கிறவங்க எந்த அளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணிப்பாங்க. இதில் அதே மாதிரி ஜாப்ல எடுக்கும்போது இந்த வித்தியாசம் பார்க்கறது கிடையாது. ஓகே, ரொம்ப நன்றி சார். உங்களுடைய கேள்விக்கு நமக்காக இன்னொரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஆலோசனை நேரம். ஹலோ 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 வணக்கம். சரவணன் ஸ்ரீபெரும்புதூர்ல பேசுங்க. வணக்கம் சரவணன். சார், நான் வந்து பிஎஸ்சி சைக்காலஜி நான் கரஸ்பாண்ட்ல மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில பண்ணேன் சார். நான் சரிங்க.
எம்எஸ்சி சைக்காலஜி இப்ப நான் தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில பண்ணிட்டு இருக்கேன் நானு. சரி. இதுக்கு மேல நான் இதுல இன்னும் வேற என்ன பண்ணா இல்ல இது எம்எஸ்சி நான் முடிச்சா என்னோட இதுல வேலை வாய்ப்புகள் துறை எப்படி எனக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது எனக்கு சொல்ல முடியுமா? நிச்சயமா. அதே மாதிரி எனக்கு நிறைய இடத்துல நான் போய் ஒரு இடத்துல ஒரு கவுன்சிலர் ஒர்க் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, உங்களுக்கு இது நீங்க ரெகுலர்ல பண்ணாம கரஸ்ல பண்ணும்போது உங்களுக்கு இதுல வந்து இந்த துறையில உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. இதுக்கு நான் என்ன பண்ணலாம்? இல்ல இதுல வந்து டிப்ளமோ கோர்சஸ் என்ன ரெகுலர் இல்ல பார்ட் டைம்ல எங்கன்னா இருக்குதா? ஓகே, நிச்சயமா. ஏன்னா இதுக்கு முன்னாடி பதிலே சொல்லியிருக்காங்க, கரஸ்பாண்டன்ஸ்க்கு எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இல்லை, அதாவது ஃபீல்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இப்போ நீங்கள் கேட்டது மேற்கொண்டு பதிலையும் அவங்க சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, கரஸ்பாண்டன்ஸில் படித்ததுனால நமக்கு வந்து வேலை வாய்ப்புகள் குறைச்சலாக இருக்கும் அப்படிங்கிறது. இதில் வந்து மெயினாக என்னன்னாக்கா, இப்போ நம்ம படிக்கிறத வந்து நடைமுறைப்படுத்தணும். சைக்காலஜியில் அது ரொம்ப முக்கியமானது. ஏதோ படித்தோம் தெரிஞ்சுக்கிட்டோங்கிறது இல்லாமல் அது வந்து நம்ம நடைமுறைப்படுத்தும் போது தான் அந்த சைக்காலஜிக்கு உண்மையான ஒரு மதிப்பு கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் படித்ததை வந்து நீங்கள் நல்லா உங்களை ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஒரு இன்டர்வியூக்கு போனீங்கன்னா நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்னாக்கா கட்டாயம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும். அந்த விதத்தில் ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்போ நீங்கள் வேலை வாய்ப்புகள் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பள்ளிகளில் கல்லூரிகள்ல எல்லாம் வந்து சைக்காலஜிஸ்ட் இப்போ அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த பிள்ளைகள் இப்போ ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தைகளுடைய மனநிலையை அவங்களுக்கு ஏற்ற பயிற்சிகள் கொடுக்கறது. அப்புறம் காலேஜஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பலவித பிரச்சனைகளோட பிள்ளைகள் படிக்கிறாங்க அங்கே. ஸோ அவங்களுக்குரிய ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத பார்க்கறதுக்கு. அப்புறம் இன்னொன்று என்னன்னாக்கா, இப்போ சைக்காலஜி எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சிருக்கீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பரிசோதனை பண்ண முடியும். அதாவது என்ன பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு. இப்போ ஒரு குழந்தை வந்து யார்கிட்டயுமே பேச மாட்டேங்குது, இல்லாட்டா ஒரு குழந்தை வந்து கிளாஸ்ல வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கு அப்படின்னாக்கா அது எதனால அந்த மாதிரி ஆக்டிவா இருக்கு. இப்போ வீட்டில் வந்து அந்த குழந்தை கவனிக்காம இருக்கலாம். ஸோ அதுக்கு ஸ்கூல்ல வந்து அந்த இடத்துல வந்து அந்த குழந்தை வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்கலாம். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்களுக்கு பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஸ்மோக்கிங் இருக்கலாம், ட்ரிங்க்ஸ் இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேரண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை வேற யார்கிட்டயோ அவங்களால பரிமாறிக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்டவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட வந்து மனசு விட்டு பேசுவாங்க. ஸோ நீங்க வந்து அப்ரோச்சபிளா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதாவது உங்களை அணுக முடியும், உங்ககிட்ட அவங்க மனசு விட்டு பேச முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்க ஏற்படுத்தணும். இப்போ ஒரு இன்டர்வியூக்கே போகும்போது அவங்க வந்து நீங்க எப்படி நீங்க இருக்கீங்கிறத தான் பார்ப்பாங்களே தவிர, நீங்க எப்படி நீங்க ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னு பார்ப்பாங்களே தவிர, நீங்க வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சீங்களா இல்லாட்டா ரெகுலர்ல படிச்சீங்களான்னுட்டு அப்புறமா தான் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களை செலக்ட் பண்றதுல தான் அவங்க மும்முரமா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சவங்க கூட நல்ல ஷைன் ஆயிருக்காங்க. ரொம்ப நல்ல பாயிண்ட் சொன்னீங்க ப்ரொஃபசர். இன்னொன்னு கேட்டார் அவர், அதாவது மேற்கொண்டு என்ன படிக்கலாம், மேற்கொண்டு என்ன பண்ணலாம் பிஜிக்கு அப்புறம். அது பேசுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு நேயர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஆலோசனை நேரம் மேடம். சார் வணக்கம் சார். நாங்கள் சென்னை மடிப்பாக்கத்துலேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கள் சார். நாங்கள் எம்பிஏ பண்ணி முடிச்சிருக்கேன் சார். சரிங்க. இப்போ சத்துக்கு எம்பிஏ படிச்சுட்டு இந்த லைனில் ஸ்கோப் இருக்கிற மாதிரி இப்போ சைக்காலஜி லைனில் என்ன படித்தா ஸ்கோப் இருக்கும் சார் ஃபியூச்சருக்கு? ஒரு நல்ல கேள்வி. எம்பிஏ ரிலேட்டடாக நிச்சயமாக நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் ப்ரொஃபஸர். அதாவது இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது எம்பிஏன்னு இவர் குறிப்பாக கேட்டுட்டார். இது மாதிரி நிறைய கோர்சஸ்க்கு இருக்குது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சைக்காலஜி தனியாக வந்து ஒரு ஸ்ட்ராக்கில் போயிட்டு இருக்குன்னு. இன்றைய காலகட்டத்தில் எடுத்திங்கன்னா அது வந்து பிஸ்னஸ் ஃபீல்டாக இருக்கட்டும், மெடிக்கல் ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை வந்து வேறு எஜுகேஷனல் ஃபீல்டாக இருக்கும், எல்லாத்தையும் சைக்காலஜி ஒட்டி வரும். சைக்காலஜி அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு மனிதனின் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்தது அப்படிங்கிறத இன்னைக்கு காலகட்டம் நல்லா உணர்த்திக்கிட்டு தான் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் அது புரிஞ்சிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இப்போ இவர் கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. நான் எம்பிஏ படிச்சிருக்கேன், இப்போ நான் சைக்காலஜிக்கல் ஓரியன்டாக இதை நான் வந்து ரிலேட்டடாக படிக்கணும் அப்படின்னா என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். எம்எஸ்சி இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கனைசேஷனல் பிஹேவியர்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இதில் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து மக்கள் தொடர்பு உள்ள விஷயங்கள் நிறைய. இந்த இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜிங்கிறது எத்தனை ஆண்டுகள்? 2 வருஷம். எம்எஸ்சி 2 வருஷம். ஓ, அப்போ இன்னொன்று இருக்கு இல்லையா, ஜென்ரல் சைக்காலஜின்னு ஒன்று இருக்கு எம்எஸ்சி. அது வந்து அது இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜிங்கிறதே ஒரு 2 வருஷம். இது மாதிரி ஸ்பெஷலைசேஷன். ஆமா சார். இப்போ எப்படின்னாக்கா பிஎஸ்சி லெவல்ல வந்து எல்லாம் ஜென்ரலா எல்லாம் காமனா படிப்பாங்க. ஹெல்த் சைக்காலஜி, அப்டாமிக்ஸ் எல்லாம் காமனா படிப்பாங்க. பட் எம்எஸ்சி லெவல்லன்னு வரும்போது ஸ்பெஷலைஸ் பண்றதுக்கு அப்ளைட் சைக்காலஜின்னு சொல்லுவோம். அது அப்ளைட் சைக்காலஜின்னு வரும்போது உங்களுக்கு கிளினிக்கல்ல அப்ளை பண்றாங்களா, இல்லாட்டா கவுன்சிலிங்ல அப்ளை பண்றாங்களா, இல்லாட்டா இண்டஸ்ட்ரியில அப்ளை பண்றாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு இது. இப்போ எங்க காலேஜ் விமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஎஸ்சி சைக்காலஜி இருக்கு, எம்எஸ்சியில் வந்து ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஆர்கனைசேஷன் பிஹேவியர் இருக்கு, அப்புறம் கவுன்சிலிங் இருக்கு, ஸோ ஸ்பெஷல் எஜுகேஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் கோர்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எம்ஃபில் பிஹெச்டியும் எங்க டிபார்ட்மெண்ட்ல ஆஃபர் பண்றோம். விமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜில் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்ல ஆஃபர் பண்றோம்.
டிப்ளமோ கோர்சஸ் தவிர பிஎஸ்சி டு பிஹெச்டி வரைக்கும் எங்க டிபார்ட்மெண்ட்ல இவருக்கு நீங்க செஷன் கொடுக்குறது என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி போகலாம் அப்படின்னு. இல்ல சில நேரங்களில் இந்த கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லயோ மற்ற இடங்களையோ எம்எஸ்சி சைக்காலஜி அப்படின்னு ஜென்ரலா கொடுக்குறாங்களே, அது வந்து எப்படி அப்ளைடு தனியாவா இல்ல எல்லாமே கலந்ததா? அது எல்லாமே கலந்தது. ஜெனரல் சைக்காலஜி எப்படி வந்து அந்த ஐடென்டிஃபை பண்றது அவங்களுடைய ஒரு டிகிரியை பார்த்து? அதுல டிகிரியில கொடுத்துருவாங்க, அப்ளைட் சைக்காலஜி அண்ட் சைக்காலஜிக்கல் சர்வீசஸ் கொடுத்துருவாங்க. இதுல வந்து இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி இல்ல கவுன்சிலிங் சைக்காலஜின்னு டிகிரியில வரும். ஓகே, தொடர்ந்து பேசுவோம். நமக்காக இன்னொரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம் ஆலோசனை நேரம். ஹலோ ஹலோ வணக்கம் சார், நான் சுரேஷ் பாபு சென்னையில இருந்து பேசுறேன். வணக்கம் சுரேஷ் பாபு. சார், ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை எம்எஸ்சி சைக்காலஜி இன் மெட்ராஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி. சரிங்க. I just wanted to take up the PhD for the same field. என்ன யூனிவர்சிட்டியில I can do? சரி, இப்போ நீங்கள் வந்து எம்எஸ்சி சைக்காலஜி இப்போ மேடம் சொன்ன மாதிரி அப்ளைடு தனியாக ஸ்பெஷலைஸ் எதாவது பண்ணியிருக்கீங்களா, ஜென்ரல் சைக்காலஜிங்களா? It is only a general psychology, sir. ஓகே, யூ வாண்ட் டு டூ ஒரு பிஹெச்டி இல்லையா? ஸோ என்ன பண்ணலாம், எந்த யூனிவர்சிட்டியில் செலெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ப்ரொஃபஸர் சொல்லுவாங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க நேயர்களே. சிறிய இடைவெளி. நேயர்களே, இடைவெளிக்கு பிறகு மீண்டும் வணக்கம். நிகழ்ச்சி தொடர்கிறது. ப்ரொஃபஸர் நமக்காக ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம் ஆலோசனை நேரம். ஹலோ, வணக்கம் சார். நான் பாஸ்கரன் இங்க. ஹலோ. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க பாஸ்கரன். நான் பாஸ்கரன் இங்க சென்னையிலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க பாஸ்கரன். இப்ப என்னுடைய மகள் வந்து பிஎஸ்சி சைக்காலஜி இப்ப படிக்குதுங்க. சரிங்க. அதாவது கிளினிக்கல் சைக்காலஜி படிக்கணுங்கிறது அவனுடைய எய்ம். இது வந்து இப்ப எம்எஸ்சிலே கிளினிக்கல் சைக்காலஜி இருக்குங்களா, இல்ல எம்எஸ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 years படிக்கணுங்களா? நிச்சயமா கேட்போம் ப்ரொஃபஸர். சொல்லுங்க ப்ரொஃபஸர். எம்எஸ்சி கிளினிக்கல் சைக்காலஜி வந்து இதுல நிம்ஹான்ஸ்ல ஆஃபர் பண்றாங்க. இல்லைன்னா எம்எஸ்சி வேற எங்கேயாவது படிச்சா கூட எம்ஃபில் வந்து கிளினிக்கல் சைக்காலஜி இங்க ராமச்சந்திரா மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்றாங்க, எஸ்ஆர்எம்ல ஆஃபர் பண்றாங்க. சென்னையிலன்னு பாத்தீங்கன்னாக்கா மற்ற இடங்கள்ல வந்து நிம்ஹான்ஸ்ல பெங்களூர்ல ஆஃபர் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கிளினிக்கல் சைக்காலஜி ஸ்பெஷலைஸ் பண்ணக்கூடிய ஒரு இடங்கள். ஓகே, ரொம்ப நன்றி சார். ப்ரொஃபஸர், இதுக்கு முன்னாடி ஒரு நேயர் நமக்கு இடைவெளிக்கு முன்னாடி கேட்டிருந்தார். அவர் வந்து எம்எஸ்சி சைக்காலஜி பண்ணியிருக்கார், ஜென்ரல் சைக்காலஜி. இவர் வந்து பிஹெச்டி பண்ணணும்னா எப்படி பண்றது அப்படின்னு கேட்டிருக்காரு. இவருக்கு விளக்கம். ஸோ எம்எஸ்சி முடிச்சுட்டு இப்போ ஃபுல் டைம் பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு கைடு நீங்க செலக்ட் பண்ணணும். இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து பிஹெச்டி பண்றதுல என்னென்ன மாதிரி மெத்தட், ஃபுல் டைம் பண்றது ஒன்று இருக்கு, பார்ட் டைம் பண்றது ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அது சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ இவர் வந்து கரஸ்பாண்டன்ஸில் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை ஒருவேளை ரெகுலரில் படிச்சிருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே மாதிரி அப்ரோச் தானா, இல்லை ஏதாவது வித்தியாசங்கள் இருக்குமா? இல்லை, ஒரே மாதிரி அப்ரோச் தான். அதாவது இப்போ கரஸ்பாண்டன்ஸ் பண்ணியிருந்தா கூட ஃபுல் டைம் பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னாக்கா இவங்க பண்ணலாம். சரி, அப்படி இல்லையா இவங்க ஒர்க் பண்றோம் நாங்களுக்கு பார்ட் டைம் பிஹெச்டி தான் பண்ண முடியும் அப்படின்னாக்கா பார்ட் டைம் பிஹெச்டி யாரெல்லாம் பண்ணலாம்? இவங்களுக்கு என்ன ஒரு எலிஜிபிலிட்டி பார்ட் டைம்? பார்ட் டைம் பிஹெச்டிக்கும் எம்எஸ்சி சைக்காலஜி கட்டாயம் தேவை. ஏன்னா பிஹெச்டி பண்றவங்க வந்து கட்டாயம் எம்எஸ்சி சைக்காலஜி பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்ட் டைம் பிஹெச்டி பண்றவங்களுக்கு வந்து ரெகுலரா வரலன்னா கூட ஒன்ஸ் இன் வைல் கைடு வந்து பார்க்கணும். இல்ல, பார்ட் டைம் பண்றதுக்குன்னு என்ன ஒரு கிரைட்டீரியா வச்சுக்காங்க? இவங்க எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தா தான் பார்ட் டைம் கொடுப்பாங்கன்னா, இல்ல யார் வேணாலும் பார்ட் டைம் பண்ணலாம் அப்படின்னு? ஆமா, டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க பார்ட் டைம் பிஹெச்டி. சரி. அப்படி இல்லைன்னா கூட இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க பார்ட் டைம் பிஹெச்டி பண்றதுக்கு. அதே மாதிரி வந்து நர்சிங்ல இருக்கவங்களுக்கு தர்றாங்களா? நர்சிங்ல வந்து எம்எஸ்சி சைக்காலஜி பண்ணியிருந்தாங்கன்னா சரி தர்றாங்க. ஓகே. ஸோ அடுத்தது ரெகுலரா பண்றதா இருந்தாக்கா எம்எஸ்சி சைக்காலஜி இருக்கணும். உங்களுக்கு வந்து ஃபெலோஷிப் எதிர்பார்க்கறாங்க, இப்போ ஒரு மானியம் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னாக்கா டெஃபினட்டா ஜேஆர்எஃப் யூஜிசி ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் அதிகமா இருக்கும் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணியிருந்தாங்கனாக்கா. ஸோ அதனால வந்துட்டு இவங்க ரெகுலரா பண்ணும்போது என்ன பண்ணணும்னாக்கா இவங்க வந்து ஒரு எந்த யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்றாங்களோ அந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல இவங்க கிளியர் பண்ணணும். அதாவது என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு நிச்சயமா ஆய்வுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க. இப்போ ஆய்வுனாக்கா ஆராய்ச்சி எப்படி பண்ணணும், அதுக்கான வழிமுறைகள் என்ன, அதாவது பேசிக் ஏதாவது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற செக் பண்ணிட்டு இவங்களுக்கு உண்மையிலேயே பண்ணணுங்கிற ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு பிஹெச்டி பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சரி, இன்னும் இந்த பிஹெச்டி தொடர்பாக நிறைய எனக்கு சந்தேகங்கள் இருக்கு, நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேயர் ஒருத்தர் வந்திருக்காரு. ஹலோ, வணக்கம் ஆலோசனை நேரம். ஹலோ, வணக்கம்ங்க. நான் லதா ஃப்ரம் சென்னைங்க. வணக்கம். எங்க பொண்ணு வந்து +2ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்ஸ் எடுத்திருக்காங்க. சரி. அவ வந்து சைக்காலஜி போடுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதான்னு ஒண்ணு தெரியணுங்க.
நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு சைக்காலஜி பிஎஸ்சியோ ஏதோ முடிச்சுட்டு எம்பிஏ போட்டானா எந்த ஸ்ட்ரீமுக்கு போகிறதுக்கு அவளுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்றதும் தெரியணுங்க. நிச்சயமா நல்ல கேள்வி. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து எம்பிஏ படித்தவர் சைக்காலஜி எப்படி போகிறதுன்னு கேட்டிருந்தாங்க. இவங்க சைக்காலஜி முடிச்சுட்டு எம்பிஏ போனால் ரொம்ப ரொம்ப அழகான 2 கேள்விகள் இது. சொல்லுங்கள் ப்ரொஃபஸர், இது எப்படின்னு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து +2ல் எனி டிசிப்ளின் எனி குரூப் எடுத்தால் சைக்காலஜி போக முடியுமா, இல்லை நீங்கள் சயின்ஸ் படித்தவங்க தான் போகணும்னு ஏதாவது பேசிக் வச்சுருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்கனாக்கா, இப்போ +2ல ஹியூமனிட்டி சைக்காலஜி படிச்சவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பயாலஜி படிச்சவங்களுக்கு வெரி குட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கட்டாயம் பிஎஸ்சி சைக்காலஜி அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவங்களுக்கு, நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிஎஸ்சி முடிச்சதுக்கு அப்புறமா எம்எஸ்சி எம்பிஏ பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க இது தொடர்புடையது எடுத்துக்கலாம். ஹியூமன் ரிசோர்சஸ் இல்லைனாக்கா இந்த மாதிரி இந்த சைக்காலஜி ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்சஸ் ஹியூமன் ரிலேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய இப்போ எம்பிஏல நிறைய இது வந்திருக்கு இல்லையா. ஸோ அதில் இப்போ எஜுகேஷன்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், எஜுகேஷன் சைக்காலஜி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வைங்க, எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் எம்பிஏல ஒரு ப்ரோக்ராம் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது ப்ரோக்ராம் பண்ணால் அவங்க எடுத்து பண்ணலாம் எம்பிஏக்கு. ஸோ அதாவது இவங்க வந்து இந்த அக்கௌண்டிங் அப்படிலாம் போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹியூமன் ரிலேட்டடாக போகிற ஹியூமன் ரிசோர்ஸ் அந்த மாதிரி ஹெச்ஆர் இது மாதிரி போகிறது பெட்டர் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. ரொம்ப நன்றிப்பா உங்களுடைய கேள்விக்கு. நமக்காக இன்னொரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ வணக்கம், ஆலோசனை நேரம். ஹலோ சார், நான் வந்து மடிப்பாக்கத்துலேருந்து சதீஷ் பேசுகிறேன். வணக்கம் சதீஷ். இது போல நான் வந்து 10th பாஸ் பண்ணிட்டேன் சார். பட் ஆனால் நான் 12th ஃபெயிலு. 10th முடிச்சவங்க இந்த சைக்காலஜிக்கு ஏதாவது படிக்க முடியுமா? 12th ஃபெயில் இல்லையா? ஆமாம் சார். டிப்ளமா, அதாவது நீங்கள் டிகிரிங்கிறது நாட் பாசிபிள். டிகிரிக்கு வந்து 10+2 இருந்தால் தான் டிகிரி நீங்கள் போக முடியும். வேற டிப்ளமா ஏதாவது இருக்கானா மேடம்? டிப்ளமோ கூட +2 வேண்டும். டிப்ளமா சொல்லுங்க. பிஎஸ்சி பண்ணோம்னா அக்கௌண்டன்சி குரூப் இது போல எனி குரூப் படிச்சவங்களும் படிக்க முடியுமா, இல்லைன்னா ஒன்லி சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க மட்டும்தான் படிக்கலாம்? நிச்சயமா. இப்போதான் வந்து ப்ரொஃபஸர் பதில் சொன்னாங்க. அதுக்கு எனி டிசிப்ளின் உள்ளதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னாங்கன்னா சைக்காலஜி படிச்சிருந்தாங்கன்னா அதாவது இந்த +2ல வாய்ப்புகள் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பயாலஜி படிச்சிருந்தாங்கன்னா வாய்ப்புகள் உண்டு. மற்றவங்களுக்கு அதிகமான